ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சத்துணவுத்துறையில் மீண்டும் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், ரீசெண்டாக வந்து சத்துணவுத்துறையிலேருந்து ஒரு சில மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல திருவள்ளூர் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. சத்துணவு மையங்களில் ஏற்பட்டுள்ள சமையல் உதவியாளருக்கான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேக்கன்சி பற்றி. ஸோ எங்கெங்கே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பூவிருந்தவள்ளி அங்கே 7 வேக்கன்சியும், மில்லிவாக்கத்தில் 3 வேக்கன்சி, கடம்பத்தூரில் 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 11 வேக்கன்சியுமே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, பிசி முஸ்லீம், எம்பிசி ஜெனரல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்கள் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளவும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க உங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அங்கேயே நீங்கள் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 1 இயருக்கு சேலரியாக 3000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த சமையல் உதவியாளருக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்க அல்லது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டவருக்கு 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி பழங்குடியினர் இருக்காங்க பாருங்கள், அவங்க 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதேமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. ஸோ அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விதவை கணவனால் கைவிடப்பட்டோர் ஆகியோருக்கு 25% இடஒதுக்கீடு இதில் பொருந்தும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களில் 22/12/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், 10th மார்க் ஷீட், உங்களுடைய குடும்ப அட்டை, இருப்பிட சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பள்ளிகளில் வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த ரிசர்வேஷன் வேலை இருக்குது அப்படின்றத இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு எந்த ஊராட்சி, மாநகராட்சி, எந்த பள்ளிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, ஸோ உங்கள் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் என்ன, ஸோ இருப்பிட முகவரி, கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணி அட்ரஸ், ஸோ உனக்கான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பி வைங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க, எல்லாமே பார்த்தது தாங்க. உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தது தான். ஸோ தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் அஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அஞ்சல் மூலமாக உங்களுக்கு வர நேர்காணல் கடிதத்தை வச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ 2வது ஈரோடு மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஒரு பதவி தாங்க, சமையல் உதவியாளர். மொத்தமாக 64 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட், மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்று தாங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி தேதி 9/1/2026 10 மணி முதல், அதாவது 10 மணிலாம் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5:45 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. கடைசி தேதி 9/1/2026. அதேமாரி எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஈரோடில் வட்டாரத்தில் 8, மொடக்குறிச்சியில் 3, கொடுமுடி வட்டாரத்தில் 1, பெருந்துறை 4, செல்லிமலை 2, அம்மாப்பேட்டை 6, அந்த மாதிரி நிறையா. ஸோ ஈரோடு மாவட்டத்தில் 64 வேக்கன்சி எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அலுவலகத்தில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி அங்கேயே ஃபில் பண்ணி கொடுங்க, அல்லது அப்ளிகேஷன் ஃபார்ம் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தாங்க.
சேம் இது மாதிரி படிவம் தான். கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 146 சமையல் உதவியாளர் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 17/12/2025. சீக்கிரமாக முடியுதுங்க, ஏன்னா இது எப்போயோ வந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான 3 மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக போக போக எல்லா மாவட்டத்துக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லா மாவட்டங்களுக்கு வரும்போது நம்ம இந்த சேனலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம், மாவட்ட வாரியாக வர கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்துக்கு வர ஜாப் அப்டேட் உங்களுக்கு வந்து கொடுத்துரும். அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதேமாரி ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்குது. இப்போ அரியலூர் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா, அதாவது நோட்டீஸில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னென்னமான ஜாப்லாம் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக உங்கள் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டில் லிங்கை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஜாப் அப்டேட் வருது அப்படின்னா அதில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா ஜாப் அப்டேட்டுமே நம்ம உடனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லா ஜாப்புமே வீடியோ வந்து போட்ட முடியாது, அதனால் ஷேர் பண்ணிட்டு வரோம், வெப்சைட்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். அதனால் மறக்காமல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு சத்துணவுத்துறை வேலையை போகிறது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னொரு சேனலையும் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.